சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தெய்வன் எபிசோட் 1782 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு உடன்படிக்கையாக தருவேன். கிருபை என்பது தாழ்வில் உள்ளவர்களுக்கு தேவன் அருளுகிற ஒரு ஈவு, தாழ்வில் உள்ளவர்களை நினைக்கிற தேவனுடைய ஈவு கிருபை. ஆண்டவர் அழைக்கிறார். அப்படி தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதல் காரியம், அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய அழைப்பிற்கு உங்கள் செவியை சாய்க்க வேண்டும். அவர் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு கை கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவரிடத்தில் வர வேண்டும். ஆண்டவரிடத்தில் வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ள மாட்டார். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவர்களை அல்லது வருகிறவனை ஒரு நாளும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே ஆண்டவரிடத்தில் வாருங்கள். அடுத்து வந்த பின்னாடி உங்களுக்கு எது தேவை என்று அவருக்கும் தெரியும். அப்படி பரிசுத்தமானதை கேளுங்கள். இன்னும் சொல்ல போனால், உண்மையிலேயே உங்களுக்கு எது தேவை இருக்கிறதோ அதை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அவர் நிறைவேற்றி கொடுப்பார். உங்கள் ஆத்துமா சந்தோஷப்படும், பிழைக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அழைப்பிலே அவருடைய வார்த்தைகளும் சேர்ந்து வருகிறது. அந்த வார்த்தையை கற்றுக்கொண்டு கை கொண்டு நடந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். யோவானுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது யோவான் காயுவுக்கு கடிதம் எழுதுகிறார், உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கும் ஆண்டவரே உங்களை பார்த்து அழைக்கிறார், உங்களை தேடி அழைக்கிறார். உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அழைக்கிறார். நீங்கள் வாருங்கள், அவர் ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.